ஓம் சாந்தி 18/6/2024. இனிமையான குழந்தைகளே, அவகுணங்களை நீக்குவதற்கான முழு முயற்சி செய்யுங்கள். எந்த குணத்தின் குறைபாடு உள்ளதோ அதன் குறிப்பை எழுதி வையுங்கள். குணங்களை தானம் செய்வீர்கள் என்றால் குணம் நிறைந்தவர் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குணம் நிறைந்தவர் ஆவதற்காக முதலில் என்ன ஸ்ரீமத் கிடைத்துள்ளது? பதில்: இனிமையான குழந்தைகளே, குணம் நிறைந்தவர் ஆக வேண்டும் என்றால் யாருடைய தேகத்தையும் பார்க்காதீர்கள், தன்னை ஆத்மா என உணருங்கள். ஒரு பாபா சொல்வதை கேளுங்கள், ஒரு பாபாவை பாருங்கள். மனிதர்களின் வழிமுறையை பார்க்காதீர்கள். இரண்டாவது, தேக அபிமானத்தின் வசமாகி பாபாவின் அல்லது பிராமண குலத்தின் பெயரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். தலைகீழான நடத்தையுள்ளவர்கள் குணம் நிறைந்தவர் ஆக முடியாது. அவர்கள் குலத்திற்கு கலங்கம் செய்தவர்கள் எனப்படுவார்கள். ஓம் சாந்தி. பாப் தாதாவின் கையில் மல்லிகை மலர்கள் இருந்தன. பாபா காட்சி காண்பிக்கிறார், இது போன்ற மனமுள்ள மலராக ஆக வேண்டும். குழந்தைகளுக்கு தெரியும், நிச்சயமாக நாம் மலராக இருந்தோம், ரோஜா மலராக, மல்லிகை மலராக ஆகியிருந்தோம், அதாவது வைரமாகவும் ஆகியிருந்தோம். இப்போது மீண்டும் நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்போது உண்மையானவர்கள். முன்பு பொய்யாக இருந்தோம், பொய்யிலும் பொய்யாக. உண்மை என்பது சிறிதளவும் இல்லை. இப்போது நீங்கள் உண்மையானவர்களாக ஆகிறீர்கள். பிறகு உண்மையானவர்களிடம் அனைத்து நற்குணங்களும் இருக்க வேண்டும். ஒருவரிடம் எவ்வளவு குணங்கள் உள்ளனவோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் தானம் கொடுத்து தன்னை போல ஆக்க முடியும். அதனால் பாபா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய குணங்களின் அன்றாட குறிப்பை எழுதி வையுங்கள். நம்மிடம் எந்த ஒரு அவகுணமும் இல்லாமல் இருக்கிறதா? தெய்வீக குணங்களில் என்ன குறைவாக உள்ளது? இரவில் தினம்தோறும் தனது நாட்குறிப்பை எழுதுங்கள். உலகத்தின் மனிதர்களுடைய விஷயமே தனிப்பட்டது. நீங்கள் இப்போது மனிதர்கள் இல்லை அல்லவா? நீங்கள் பிராமணர்கள். மனிதர்கள் அனைவரும் மனிதர்கள்தான். ஆனால் ஒவ்வொருவரின் குணங்களில், நடத்தையில் வேறுபாடு உள்ளது. மாயையின் ராஜ்யத்திலும் கூட ஒரு சில மனிதர்கள் நல்ல குணம் நிறைந்தவர்களாக உள்ளனர். ஆனால் தந்தையை அவர்கள் அறிந்து இருக்கவில்லை. மிகவும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக, மென்மையான மனம் கொண்டவர்களாக உள்ளனர். உலகத்திலோ மனிதர்களின் குணங்கள் விதவிதமாக உள்ளன. எப்போது தேவதை ஆகிறார்களோ அப்போது தெய்வீக குணங்கள் அனைவரிடமும் உள்ளன. மற்றபடி படிப்பின் காரணத்தால் பதவி குறைந்து விடுகிறது. ஒன்று படிக்க வேண்டும், அடுத்து அவகுணங்களை நீக்க வேண்டும். இதை குழந்தைகள் அறிவார்கள். நாம் முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்டவர்களாக உள்ளோம். இங்கே ஒரே ஒரு பிராமண குலம் மட்டுமே அமர்ந்துள்ளது. சூத்திர குலத்தில் உள்ளது மனிதர்களின் வழிமுறை. முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இன்னார் வாக்குவாதம் செய்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பாபா சொல்லி புரிய வைத்திருந்தார், எழுதி வையுங்கள். நாங்கள் பிராமணர்கள் அல்லது பிரம்மா குமார் குமாரிகள் என்றால் ஈஸ்வரிய வழிப்படி நடப்பவர்கள். அப்போது இவர்களை விட உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று புரிந்து கொள்வார்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் என்றால் அவருடைய குழந்தைகளாகி நாமும் கூட அவருடைய வழிமுறைப்படி நடப்பவர்கள்தான்.
மனிதர்களின் வழிமுறைப்படி நாம் நடப்பது இல்லை. ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடந்து நாம் தேவதை ஆகின்றோம். மனிதர்களின் வழிமுறையை முற்றிலும் விட்டுவிட்டோம். பிறகு உங்களோடு யாரும் வாக்குவாதம் செய்ய முடியாது. யாராவது கேட்கலாம், இதை எங்கிருந்து கேட்டீர்கள், யார் கற்றுத்தந்தார்கள்? நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடப்பவர்கள். இது தூண்டுதலின் விஷயம் அல்ல. எல்லையற்ற தந்தையாகிய ஈஸ்வரனிடமிருந்து நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள், பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களின் வழிமுறைப்படியோ நாம் நீண்ட காலமாக நடந்து வந்துள்ளோம். இப்போது நமக்கு ஈஸ்வரிய வழிமுறை கிடைத்துள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுக்கு தான் மகிமை செய்ய வேண்டும். முதலில் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடப்பவர்கள். மனிதர்களின் வழிமுறைப்படி நாம் நடப்பது இல்லை, கேட்பது இல்லை. ஈஸ்வரன் சொல்லி இருக்கிறார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். மனிதர்களின் வழிமுறை ஆத்மாவை பாருங்கள், ஷரீரத்தை பார்க்காதீர்கள். இதுவோ தூய்மையற்ற ஷரீரம். இதை எதற்காக பார்க்க வேண்டும்? இந்த கண்களால் இதை பார்க்காதீர்கள். இந்த ஷரீரமோ தூய்மையற்றதிலும் தூய்மையற்றதாகவே உள்ளது. இங்குள்ள இந்த ஷரீரம் தூய்மையாக போவது இல்லை, இன்னும் கூட பழையதாக ஆகப் போகிறது. நாளுக்கு நாள் தூய்மையாவது ஆத்மாதான். ஆத்மாதான் அழியாதது. அதனால் பாபா கூறுகிறார், தீயதை பார்க்காதீர்கள். ஷரீரத்தையும் கூட பார்க்க கூடாது. தேகத்துடன் கூட தேகத்தின் சம்பந்தங்கள் என்னென்ன உள்ளனவோ அவை அனைத்தையும் மறக்க வேண்டும். ஆத்மாவை பாருங்கள். ஒரு பரமாத்மா சொல்வதை கேளுங்கள். இதில்தான் முயற்சி உள்ளது. இது பெரிய பாடம் என உணர்கிறீர்கள். யார் திறமைசாலிகளாக உள்ளனரோ அவர்களுக்கு பதவியும் அவ்வளவு உயர்ந்ததாக கிடைக்கும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கும். ஆனால் முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனைகளும் அதிகமாக அடைய நேரிடும். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் அறிமுகம் கொடுப்பதற்காக குருடர்களின் ஒன்றுகோல் ஆக வேண்டும். ஆத்மா பார்க்கப்படுவது இல்லை, அறியப்படுகிறது. ஆத்மா எவ்வளவு சிறியது. இந்த ஆகாய தத்துவத்தில் பாருங்கள், மனிதர்கள் எவ்வளவு இடத்தை எடுக்கிறார்கள். மனிதர்களோ வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் அல்லவா? ஆத்மா எங்காவது வருவதும் போவதுமாக இருக்கிறதா என்ன? ஆத்மாவிற்கு எவ்வளவு சிறிய இடம் இருக்கும். இது சிந்தனைக்கு உரிய விஷயமாகும். ஆத்மாக்களின் கூட்டம் இருக்கும். ஷரீரத்துடன் ஒப்பிடும் பொழுது ஆத்மா எவ்வளவு சிறியது. அது எவ்வளவு சிறிய இடத்தை எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கோ வசிப்பதற்கு அதிக இடம் வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விசால புத்தி உள்ளவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பாபா புதிய உலகத்திற்காக புதிய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறார். மனிதர்களோ அனைவரிடமும் கருணை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் மீது இரக்கம் கொள்வதற்கு தங்களுக்குள் சக்தி இல்லை. உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து இருக்கிறீர்கள். வேறு யாரையும் கருணை உள்ளம் கொண்டவர் என்று சொல்லப்படுவதில்லை. மனிதர்கள் ஒருபோதும் தேவதை என சொல்லப்படுவது இல்லை. கருணை உள்ளம் கொண்டவர் ஒரு பாபா மட்டுமே. அவர்தான் மனிதர்களை தேவதைகளாக மாற்றுகிறார். அதனால் கூறுகிறார், பரமபிதா பரமாத்மாவின் மகிமை அளவற்றது, அதற்கு எல்லை கிடையாது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், அவருடைய கருணைக்கு அளவு கிடையாது.
பாபா புதிய உலகத்தை உருவாக்குகிறார். அதில் அனைத்தும் புதியதாக இருக்கும். மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் அனைத்தும் சதோ பிரதான நிலையில் இருக்கும். பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள் என்றால் உங்களுடைய பர்னிச்சர்கள் கூட அவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கும் என்று பாடப்பட்டுள்ளது. பாபாவை கூட சொல்கிறார்கள், உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர். அவரிடமிருந்து உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. பாபா தெளிவாக சொல்கிறார், நான் உங்களுக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வருகிறேன். அந்த மனிதர்கள் உள்ளங்கையில் இருந்து குங்குமப்பூ போன்றவற்றை வெளிப்படுத்துகின்றனர். இங்கோ படிப்பின் விஷயமாகும். இது உண்மையான படிப்பு. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பாடசாலைக்கு வந்துள்ளோம். நீங்கள் பாடசாலைகள் அதிகமாக திறப்பீர்கள் என்றால் உங்கள் செயல்பாட்டை பாருங்கள். யாராவது தலைகீழான நடத்தையில் சென்றால் பிறகு பெயரை கெடுக்கிறார்கள். தேக அபிமானம் உள்ளவர்களின் செயல்பாடு தனிப்பட்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளது என்பதை பார்த்தார்களானால் பிறகு அனைவர் மீதும் கலங்கம் ஏற்பட்டு விடுகிறது. இவர்களுடைய செயல்பாட்டில் வேறுபாடு இல்லை என புரிந்து கொள்கிறார்கள் என்றால் பாபாவின் பெயரை கெடுத்ததாக ஆகிறது அல்லவா? நேரம் பிடிக்கிறது. எல்லா குற்றமும் அவர்கள் மீது வந்து விடுகிறது. செயல்பாடுகள் மிக நன்றாக இருக்க வேண்டும். உங்களது கேரக்டர் மாறுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலருடைய கேரக்டர்கள் மிகவும் நல்ல முதல் தரமானதாக உள்ளன. அது வெளிப்படையாக தெரியவும் செய்யும். பாபா ஒவ்வொரு குழந்தையையும் அமர்ந்து பார்க்கிறார். இவர்களிடம் என்ன குறைபாடு உள்ளது, அது வெளியேற்றப்பட வேண்டியுள்ளது. ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கிறார். குறைகளோ அனைவரிடமும் உள்ளன. ஆக பாபா அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். முடிவை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாபாவுக்கோ குழந்தைகள் மீது அன்பு உள்ளது அல்லவா? பாபா அறிந்திருக்கிறார் இவர்களிடம் இந்த குறைபாடு உள்ளது. இந்த காரணத்தால் இவ்வளவு உயர்ந்த பதவியை இவர்களால் அடைய முடியாது. குறைபாடுகள் நீங்கவில்லை என்றால் மிகவும் கஷ்டம். பார்த்தாலே தெரிந்து விடுகிறது. இன்னும் நேரம் பிடிக்கும் என்பதை அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் சோதித்து அறியும் பொழுது பாபாவின் பார்வை ஒவ்வொருவரின் குணங்கள் மீதும் படும். உங்களுக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்பார். பாபாவிற்கு முன்பு உண்மையை சொல்லிவிடுகிறார்கள். ஒரு சிலருக்கு தேக அபிமானம் உள்ளது என்றால் உண்மையை சொல்வது இல்லை. பாபாவோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தாமாகவே செய்பவர்கள் தேவதைகள், சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள். யார் சொல்லியும் செய்வது இல்லையோ பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஜென்மத்தின் குறைகள் என்னென்ன உள்ளனவோ அவற்றை பாபாவிற்கு முன்னால் தாங்களாகவே சொல்லிவிடுங்கள். பாபாவோ அனைவருக்கும் சொல்கிறார், குறைகளை சர்ஜனிடம் சொல்லிவிட வேண்டும். ஷரீரத்தின் நோயை அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் நோயை சொல்ல வேண்டும். உங்களிடம் என்னென்ன அசுர சிந்தனைகள் உள்ளன. ஆக இவற்றை பற்றி பாபா சொல்லி புரிய வைப்பார். இந்த நிலைமையில் அவகுணங்கள் நீங்காத வரை நீங்கள் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அவகுணங்கள் மிகவும் நிந்தனை செய்விக்கின்றன. பகவான் இவர்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறாரா என்பதில் மனிதர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. பகவானோ பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர், சர்வவியாபி. அவர் எப்படி இவர்களுக்கு கற்றுத்தருவார்? இவர்களின் நடத்தை எப்படி உள்ளது? இதை பாபா அறிவார். உங்களுடைய குணங்கள் எவ்வளவு முதல் தரமானதாக இருக்க வேண்டும்.
அவகுணங்களை மறைத்து விடுவீர்கள் என்றால் இவ்வளவு புத்தியில் பதியாது. அதனால் எவ்வளவு முடியுமோ தனக்குள் இருக்கும் அவகுணங்களை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். குறித்து வையுங்கள், நமக்குள் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்றால் மனம் அரித்துக் கொண்டே இருக்கும். வியாபாரிகள் தங்கள் கணக்கை தினம்தோறும் பார்க்கின்றனர். இன்று எவ்வளவு லாபம் வந்தது, தினசரி கணக்கை பார்க்கின்றனர். பாபாவும் கூறுகிறார், நாள்தோறும் உங்கள் நடத்தையை பாருங்கள். இல்லையென்றால் தனக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாபாவின் கௌரவத்தை இழக்கச் செய்து விடுவீர்கள். குருவின் பெயரை கெடுப்பவர்கள் நல்ல பதவியை அடைய முடியாது. தேக அபிமானியாக இருப்பவர்கள் நல்ல பதவியை அடைய முடியாது. ஆத்ம அபிமானிகள் நல்ல பதவியை அடைவார்கள். ஆத்ம அபிமானி ஆவதற்காகவே அனைவரும் முயற்சி செய்கிறோம். நாளுக்கு நாள் திருந்திக் கொண்டே செல்கிறோம். தேக அபிமானத்தினால் என்ன காரியங்கள் நடைபெறுகின்றனவோ அவற்றை நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். தேக அபிமானத்தினால் பாவம் நிச்சயமாக நடைபெறுகிறது. அதனால் ஆத்ம அபிமானி ஆகிக் கொண்டே செல்லுங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிறந்த உடனேயே யாரும் ராஜா ஆவது இல்லை. உங்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆகின்றன? ஆத்ம அபிமானி ஆவதில் நேரம் பிடிக்கிறது. இதையும் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். பாபாவிடம் குழந்தைகள் வருகின்றனர். சிலர் 6 மாதங்களுக்கு பிறகு வருகின்றனர், சிலர் 8 மாதங்களுக்கு பிறகும் வருகின்றனர் என்றால் பாபா பார்க்கிறார், இவ்வளவு காலத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது? நாளுக்கு நாள் கொஞ்சம் செம்மையாகிக் கொண்டே இருக்கிறார்களா, அல்லது ஏதேனும் குறை மறைந்து இருக்கிறதா? சிலர் போக போக படிப்பை விட்டு விடுகின்றனர். பாபா கூறுகிறார், இது என்ன? பகவான் பகவதி ஆக்குவதற்காக பகவான் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இத்தகைய படிப்பையா நீங்கள் விட்டு விடுகிறீர்கள்? உலகத்தின் இறைவனாகிய தந்தை படிப்பு சொல்லி தருகிறார். இதில் தவறி விடுகிறீர்கள். மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. முதல் தரமான படிப்பிலிருந்து உங்கள் முகம் திரும்பிக் கொள்கிறது. அநேகர் சென்று கொண்டே இருக்கிறார்கள். பிறகு படிப்பை எட்டி உதைத்து விடுகின்றனர். இதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நமது முகம் சொர்க்கத்தின் பக்கமாக உள்ளது, கால் நரகத்தின் பக்கமாக உள்ளது. நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். இது பழைய ராவணனுடைய உலகம். நாம் சாந்தி தாமத்தின் வழியாக சுகதாமத்தின் பக்கம் செல்வோம். குழந்தைகள் இதை நினைவில் வைக்க வேண்டும். நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. நாளையே கூட ஷரீரம் விடலாம். பாபாவின் நினைவு இல்லை என்றால் பிறகு கடைசி காலத்தில் பாபா சொல்லி புரிய வைப்பதோ அதிகம். இவை அனைத்தும் ரகசியமான விஷயங்கள். ஞானமும் குப்தமானது. இதையும் அறிவீர்கள். கல்பத்திற்கு முன் யார் எவ்வளவு முயற்சி செய்து இருக்கிறார்களோ அதையே செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாடகப்படி பாபாவும் கல்பத்திற்கு முன்பு போலவே சொல்லி புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். இதில் வித்தியாசம் இருக்க முடியாது. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்து கொண்டே போகும். தண்டனை அடையக்கூடாது. பாபாவிற்கு முன்னால் வந்து தண்டனை பெற்றீர்கள் என்றால் பாபா என்ன சொல்வார்? நீங்கள் காட்சியை பார்த்திருக்கிறீர்கள். அந்த சமயத்தில் மன்னிப்பு தர முடியாது. இவர் மூலம் பாபா கற்றுத் தருகிறார் என்றால் இவரது காட்சிதான் கிடைக்கும். இவர் மூலம் அங்கேயும்
புரிய வைத்து கொண்டு இருப்பார். நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள், பிறகு அந்த சமயம் அதிகமாக அழுவீர்கள், கூக்குரல் இடுவீர்கள், வருத்தப்படவும் செய்வீர்கள். காட்சிகள் இல்லாமல் தண்டனை கொடுக்க முடியாது. சொல்வார், நான் உங்களுக்கு இவ்வளவு கற்று தந்திருக்கிறேன், பிறகு இப்படி காரியங்கள் செய்தீர்கள். ராவணனின் வழிமுறைப்படி நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகி விட்டிருக்கிறீர்கள். பாபாவை சர்வவியாபி என சொல்லியே வந்திருக்கிறீர்கள். இதுவோ முதல் நம்பர் அவமதிப்பாகும். இதனுடைய கணக்கு வழக்கும் கூட அதிகம் உள்ளது. நீங்கள் தனக்கே எப்படி அடி கொடுத்து இருக்கிறீர்கள் என்று பாபா புகார் செய்கிறார். பாரதவாசிகளே, எவ்வளவு கீழே விழுந்து இருக்கிறார்கள். பாபா வந்து சொல்லி புரிய வைக்கிறார். இப்போது உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்துள்ளது. அதுவும் நாடகப்படி வரிசைப்படியாக புரிந்து கொள்கின்றனர். முன்பும் கூட இது போலவே இந்த சமயம் வரையிலான வகுப்பின் இந்த முடிவு இருந்தது. பாபா சொல்வார் என்றால் சரிதான் அல்லவா? ஆகவே குழந்தைகள் தங்கள் முன்னேற்றத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மாயை அப்படிப்பட்டது. ஆத்ம அபிமானியாக இருக்க விடாது. இதுதான் பெரிய பாடமாகும். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேக அபிமானத்தில் வருவதால் நிச்சயமாக பாவங்கள் ஏற்படுகின்றன. தேக அபிமானிக்கு பதவி கிடைக்காது. அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு கர்மமும் பாபாவின் பெயரை கெடுப்பதாக இருக்கக்கூடாது. உள்ளுக்குள் இருக்கும் நோய்களை பாபாவிடம் உள்ளது உள்ளபடி சொல்லிவிட வேண்டும். அவகுணங்களை மறைக்க கூடாது. தன்னை சோதித்து அறிய வேண்டும். எனக்குள் என்னென்ன அவகுணங்கள் உள்ளன, படிப்பினால் தன்னை குணம் நிறைந்தவராக ஆக்க வேண்டும். வரதானம். எல்லைக்கு உட்பட்ட ராயலான இச்சைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமில்லாத சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம். எப்படி பிரம்மா தந்தை கர்மத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு விலகி இருப்பதற்கான நிரூபணம் அளித்தார். சேவை மீது அன்பை தவிர வேறு எந்த பந்தனமும் இருக்கவில்லை. சேவையில் ஏற்படக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட ராயலான இச்சைகள் கூட கணக்கு வழக்குகளின் பந்தனத்தில் பிணைத்து விடுகிறது. உண்மையான சேவாதாரி இந்த கணக்கு வழக்குகளில் இருந்து கூட விடுபட்டு இருப்பார். எப்படி தேகத்தின் பந்தனம், தேகத்தின் சம்பந்தத்தினுடைய பந்தனம் இருக்கிறதோ அதே போல சேவையில் சுயநலம் இதுவும் பந்தனமாகும். இந்த பந்தனத்திலிருந்து, அதாவது ராயலான கணக்கு வழக்குகளில் இருந்து கூட விடுபட்டவராகி சுயநலமில்லாத சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன். வாக்குறுதிகளை ஃபைலில் வைக்காதீர்கள், ஃபைனல் சம்பூர்ணமாகி காண்பியுங்கள்.